Hi, good morning, student. So, last class la exercise 9.8 la question number 5 பார்த்தோம். Next question number 6. Find the area of the region bounded by y is equal to tan x and y is equal to cot x and the line x is equal to 0, x is equal to pi by 2 and y is equal to 0. Okay. ஸோ அப்போ இந்த சம பொறுத்தளவு நமக்கு டயக்ராம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொடுத்துருக்கக்கூடிய கர்வ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு காட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு நான் எப்படி சார் ட்ரா பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ். ஸோ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு டேன் எக்ஸ், y is equal to tan x. இங்கே வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸுக்கு 0 கொடுக்குறோம், tan 0 என்ன ஆகும்? 0. ஓகே, அடுத்தது எக்ஸுக்கு பை பை 2 கொடுக்குறோம், tan பை பை 2 என்ன ஆகும்? இன்ஃபினிட்டி. அப்போ இந்த கர்வ் எப்படி சார் இருக்குன்னா 0ல் ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டினா இப்படி போய்கிட்டே இருக்கும் எக்ஸட்ரா. ஓகே, ஸோ அப்போ இதுதான் y is equal to tan x அப்படிங்கிற கர்வ். நெக்ஸ்ட்டு y is equal to cot x. cot xங்கிறது அப்படியே இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து 0, பை பை 2. ஓகே, அது பை பை 2, 0. எக்ஸுக்கு பை பை 2னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டுருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 0, இந்த இடம் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா பை பை 2 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது y is equal to cot x. ஓகே, இங்கே வேல்யூ கொடுத்து செக் பண்ணிடலாமா? இப்போ எக்ஸுக்கு 0 கொடுவாங்க, காட் 0 என்ன வரும்? காட் 0 பை பை 2வா? சரி, அடுத்தது எக்ஸுக்கு பை பை 2 கொடுங்க, காட் பை பை 2 0. ஓகே, அப்போ 0, பை பை 2னா இந்த கர்வ் எப்படி இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி டைரெக்ஷனில் இப்படி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ y is equal to x is equal to பை பை 2 அப்படிங்கிறது இதுதான். இதுக்கு நேர் ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ இந்த 0க்கும் பை பை 2க்கும் பிட்வீனில் என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல பை பை 4 இருக்கும். என்ன இருக்கும்? பை பை 4 இருக்கும். ஸோ அப்போ இதனுடைய ஏரியா, இதோடைய ஏரியா ப்ளஸ் இதோடைய ஏரியா. ஓகே, அப்போ இந்த ரிக்வயர்டு ஏரியாவை நான் A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த ரிக்வயர்டு ஏரியாவை A2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஏரியா A இஸ் ஈக்குவல் டு A1 ப்ளஸ் A2. ஓகே, ஸோ அப்போ ஏரியா A is equal to integral over 0 to pi by 4. integral over 0 to pi by 4. அப்போ A1 இந்த இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா tan x. இங்கே என்ன சார் இருக்குது அப்படின்னா y is equal to cot x. அப்போ ஏரியா 1ல் என்ன சார் இருக்குன்னா tan x into dx. tan x into dx ப்ளஸ் அடுத்த இன்டர்வல் pi by 4 to pi by 2. integral over pi by 4 to pi by 2. ஓகே, இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா cot x into dx. cot x into dx. அப்போ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஓகே, இன்டகிரல் tan x. tan x இன்டகிரேட் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா log மாடுலஸ் சீக்கண்ட் x. இதுதான் ஃபார்முலா. ஓகே, அடுத்தது அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை எடுத்துக்கலாம். என்ன சார் கொடுத்துருக்காங்க? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் 0 to pi by 4, 0 to pi by 4 ப்ளஸ் அகைன் cot x இன்டகிரேட் பண்ணால் log sin x. அப்போ log மாடுலஸ் sin x, log மாடுலஸ் sin x. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்துட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம். என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? pi by 4 to pi by 2, pi by 4 to pi by 2. ஸோ அப்போ இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா சீக்கண்ட் pi by 4 அப்படிங்கிறது √2. அப்போ என்ன வரும்? log √2. லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் சீக்கண்ட் 0 1. அப்போ log 1ஓட வேல்யூ என்ன வரும்னா 0. ஓகே, அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணி விட்டேன். அடுத்தது இங்கே sin pi by 2. sin pi by 2ஓட வேல்யூ எவ்வளோ? 1. ஓகே,
அப்போ என்ன வரும் 0. அடுத்தது மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாமா? sin pi by 4 வேல்யூ 1/√2. அப்போ என்ன வரும் log 1/√2. ஓகே, இங்கே ஃபைனலி வி கெட் என்ன சார் இருக்கும் அப்படின்னா நல்லா தெளிவாக கணிச்சுக்கோங்க. log √2 மைனஸ் log 1/√2 இருக்குமா? ஸோ அப்போ இது எதோடைய ஃபார்முலானா log a மைனஸ் log b, log a minus log b, log a minus log b is equal to log a by b, log a by b. ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ என்ன சார் கிடைக்கும்? என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா log √2 இன்ட்டு √2 by 1. அப்போ √2 இன்ட்டு √2 என்ன சார் வரும் அப்படின்னா 2. அப்போ log 2. ஓகே, இதுதான் சார் ஏரியா. அப்போ ரெக்வயர்டு ஏரியா A is equal to log 2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.